அடுத்த பிறவியில் ராமர் ராமனாக பிறப்பார் பெருமாள். அப்போ நீ இந்த கங்கை கரையில் வேடனாக பிறந்து குகன்ற பேரோடையே தான் இருப்ப. அந்த வேடுவகுலத்தில் நீ இருக்கும்போது பெருமாள் உன்னை சந்திப்பாருங்க. பெருமாளுடைய நட்பு உனக்கு ஏற்பட்டதும் உனக்கு சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் முனிவர். இதுதான் குகனுடைய முந்தைய பிரிவியோட கதை. அவன் சாதாரண வேடனாக இருக்கானோ, முனிவனாக இருக்கானோ, அந்தணனாக இருக்கானோ அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படியே அந்த வேடனை கட்டி தழுவிக்கிறார் ராமர். இதுதான் நட்போட இலக்கணம். அந்த குகனுடைய ராமனுடைய நட்பு அப்பேற்பட்டது. ராமாயணத்தில் 2 பேருக்கு தான் பெருமாள்ன்ற பட்டமே உண்டு. ஏன் ராமனுக்கே அந்த பட்டம் கிடையாது. ஒன்று இளைய பெருமாள், லக்ஷ்மணனுக்கு அந்த பட்டம். குகப்பெருமாள் அப்படின்னு குகனுக்கு தான் அந்த பட்டம். இவா 2 பேருக்கு தான் ராமாயணத்தில் பெருமாள்ன்ற பட்டமே இருக்குது. அப்பேற்பட்ட உத்தமமானவர் இந்த குகன். இந்த குகனுடைய நட்பு பெருமாளுக்கு எப்பேற்பட்டதுன்றது இது சான்றாக கூறலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.